ஹலோ சொல்லு. கேக்கும். கரெக்டா பேசு. எல்லாருமே உன்னோட வீடியோ பாப்பாங்க. ஆமா. இங்க கிட்ட வச்சு பேசு மைக்க. அத்தை கிட்ட இங்க இருக்கு பாரு. தெரியுதா? அத்தியா நம்ம எங்க போறோம்? கோவிலுக்கு போறோம். சொல்லு. யார் கூட போறோம்? யார் போறோம் சொல்லுங்க. அப்புறம் மீ அம்மா போறோம். எல்லாருமே போறோம். குத்தலாம். குத்தியாச்சு. இப்ப பேசு. அம்மா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேசு. கச்சுமா சொல்லு. கச்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க செட்டில கச்சுமா இதான் ஓனர் உங்க சேனலுக்கு யூடியூப் சேனல் ஓனரா தான். ஆமா கச்சுமா தான். ஆமா தானேம்மா? ஆமா தானேம்மா? பாய். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வீடியோ பாக்குறோம். சொல்லு. ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருமூலநாதர் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஒரு சில மனசு கஷ்டத்தினால சரி வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா செம்ம பெரிய கோவிலுங்க. இது எங்களுக்கே தெரியாது, ரொம்ப வருஷமாக இருக்கா. 1300 வருட பழமை வாய்ந்த கோவிலாங்க. அப்பா ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருப்பார், புழலில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, வாங்க கூட்டு போகிறேன்னு. அதுக்கு இன்றைக்கி தான் எங்களுக்கு பார்க்கவே கொடுப்புன்னு கிடச்சிது. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தார். போனீங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அங்கே பக்கத்துலேயே முருகர் கோயில் இருக்குது, ஏகவல்லி அம்மன் கோயில் இருக்குது, அந்த அம்பாலோட கோயில் எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு விலாகாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மகா கணபதி அவருக்கு ஒரு 3 தோப்புக்கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவபெருமான் அவரை பார்க்க போயிட்டோம். போகிறப்பவே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொலு வச்சுருந்தாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. அந்த கோயிலோட கொடிமரம் பாருங்கள், அழகாக அங்கே வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாச்சுஸ்லாம் குட்டி குட்டியாக பார்க்கும்போது அழகாக இருந்தது. சிலர்லாம் வேண்டுதல் வச்சு குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் கொடுப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த கோவிலில் ஃபஸ்ட் டைம் கொலு அழகாக டெக்கரேஷன் பண்ணி பார்த்ததுன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நினைவு தெரிஞ்சு. அழகாக இருந்துச்சு அந்த கொலு பார்க்குறதே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவே திங்கக்கிழமையில் சிவனுக்கு உகந்த நாளுன்றனால சாயந்தரத்தில் அபிஷேகம்லாம் நடக்கும். அதுக்காக அந்த குங்குமம் விபூதியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்பா அம்பாள் அழகாக இருக்காங்க பாரு, டக்குன்னு எடி யாருமே இல்லை அப்படி சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. அவர் ஆசைக்காக 2 கிளிப்பிங் எடுத்திருந்தேன். கோவில் பாருங்கள் எவ்வளோ பெருசு, செம்ம அமைதியான இடம். நாங்கள் போயிருந்தப்போ கோவிலே காலியாக இருந்துச்சு, செம்மையாக சூப்பராக இருந்தது. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு மன அமைதிக்காக போய் பாருங்கள். பாய்.